அப்படின்னா அவங்கள நான் மன்னிச்சு விட்டேன்னா நான் நீதிமானா இருக்க முடியும். ஏன்னா நீதிமான் தான் கர்த்தரை மாதிரி இருக்க முடியும். கர்த்தர் நீதிமானா இருக்கிறதுனாலதான் நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, நம்மளுடைய பாவங்களுக்கு நியாயம் தீர்க்க வல்லவரா இருக்கிறார். அதே நேரத்துல நம்ம மனம் திரும்பி ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லும் போது அவர் நீதியா என்ன பண்றாரு, நான் நீதியா நியாயம் தீர்க்கிறவரா இருந்தோம் நம்மளுடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் நீதிமான சோதி தருகிறார். கர்த்தர் நீதிமான சோதி தருகிறார். அவனுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தோம்னா, இப்ப நம்ம ஒரு பிள்ளை ஒரு நல்ல பரீட்சையில நம்ம சோதனை வச்சா, ஒரு டெஸ்ட் வச்சாதான் அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனுடைய எவ்வளவு அவனால மார்க்ஸ் எடுக்க முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே போலதான் ஒரு கஷ்டம் வரும்போதுதான் ஒரு மனுஷனுடைய நீதியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு, நீதிமான சோதி தருகிறார். ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் போது அவன் எவ்வளவு அந்த கஷ்டத்திலையும் எப்படி நான் ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை எப்படி நம்பி இருக்கிறான், விசுவாசிக்கிறான் அப்படின்றத அவர் சோதி தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ள, கொடுமை பண்ணிட்டு அதுல பிரியமா இருக்கு. நான் அவனை ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பிட்டு அவங்களுக்கு கொடுமை செய்தும் அதுல பிரியமா இருக்கிறாங்க, கொடுமையிலயும் பிரியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. தீமை செஞ்சிட்டோமே அப்படின்ற